ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழும்பி பிரகாசி ஊழியங்களின் சார்பாக இந்த சோஷியல் மீடியா மூலம் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த மார்ச் 1 காண்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த மாதத்திலும் உங்களோடு கூட இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். தடைகளை நீக்குகிற கர்த்தர் முன் சென்று உங்கள் வாழ்க்கையில் காரியங்கள் எல்லாம் கைக்கூடி வாய்க்க செய்வார். பரிசுத்த இருதயத்தோடு தேவனை இந்த மாதத்திலும் நீங்கள் தொழுது கொள்ளும் பொழுது மகிமையான விடுதலையை காண்பீர்கள். கர்த்தருடைய கரம் இந்த மாதத்திலும் உங்களோடு கூட இருப்பதாக, கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. 2 மாதமும் கர்த்தருடைய கிருபையால சோதனைகள், பாடுகள், பலவீனங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு வாழ கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கார். அவரை ஸ்தோத்திரிங்க, கனப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவர், அவர் மாறாதவர், அவர் இரக்கம் மாறாதது, அவர் அன்பு மாறாதது, அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போறோம். இந்த வார்த்தைகளை பலன் கொண்டு இந்த மாதத்தில் அந்த வார்த்தையை பிடித்து ஜெபித்து கர்த்தரோடு இணைந்து இந்த மாதத்துல நம்ம நடக்கும்போது அவர் உங்களை வார்த்தையின் மூலமாக இன்னும் புதிய வார்த்தைகள் எல்லாம் கொடுத்து உங்களை வழி நடத்துவார். உங்கள் மேல் அவருடைய கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்வார். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. என்றும் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பு நம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசு சுவாமி, அப்பா உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, கடந்த 2 மாதமும் கண்ணின் மணி போல எங்களை காத்தீங்க, எங்களுக்கு ஜீவனை கூட்டி கொடுத்தீங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் எங்களோடு நாங்கள் சென்ற எல்லா பாதையிலும் நாங்கள் விழுந்து போகாதபடி கிருபையாக உங்கள் வலது கரத்தை பிடித்து எங்களை நடத்தினீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கால்கள் தள்ளாடாதபடிக்கு எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுத்து உண்மையில் நிலைத்து, உண்மையில் கனி கொடுக்க, உண்மையில் பலன் கொள்ள, பரிசுத்த காத்து வாழ கிருபை செஞ்சீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். நீங்க நல்லவர் அப்பா, நீங்க வல்லவர் அப்பா, நீங்க மாறாத தேவன் அப்பா. ஏசப்பா, இன்று எங்களோடு கூட பேசுங்கப்பா. யாரெல்லாம் கவலையோடு, பாரத்தோடு, துக்கத்தோடு, வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை இந்த காலை வேளையில் பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ, ஏசப்பா உங்க மேல மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்க. உங்களுடைய சிறையிருப்பெல்லாம் உடைட்டா, உங்களுடைய வேதனைகள் நீங்கி சுகமாக இருக்க செய்யுங்கப்பா. உங்களுடைய கண்ணீரெல்லாம் தொடைங்கப்பா, உங்க கண்ணீரெல்லாம் தொடைங்க. வேதனை நீங்கி சுகமாக இருக்க செய்யுங்க. ஏசப்பா, உங்க தழும்பு நிறைந்த கரத்தை தொட்டு சுகமாக்குங்க. அவங்க தேவையெல்லாம் சந்திங்க, ஒரு அதிசயத்தை காண செய்யுங்க. உங்கள் பலன் கொண்டு பரிசுத்த பாதையில ஒவ்வொரு நாளும் இந்த புதிய மாதத்தில் நடக்க உதவி செய்யுங்க. நாம மகிமடையிட்டா, உங்க நாம மகிமடையிட்டா. உமக்கு பயந்து உடைய கட்டளையின்படி வாழ உதவி செய்யுங்க. அதுல நிலைத்திருக்க கிருபை தாங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ளும் சந்தோஷத்தை கட்டளையிடு, சமாதானத்தை கட்டளையிடு. தேவைகளை சந்திங்கப்பா. வேலை இல்லாதவருக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுங்கப்பா. அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை காண செய்யுங்க. நீங்க பெருகணும், நாங்கள் சிறுகணும். இயேசுவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களோடு தாழ்மையோடு இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்றும் சங்கீதம் 102:13 வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை தேவனுடைய இரக்கத்துக்காக, கிருபைக்காக காத்திருக்கீங்களா? எவ்வளோ நான் ஜெபம் பண்ணி இன்னும் எனக்கு பதில் வரலையே என்று ஏக்கத்தோடு இருக்கீங்களா? கண்ணீரோடு இருக்கீங்களா? இந்த காரியத்தை நான் எப்படி செய்வது? இந்த நெருக்கத்திலிருந்து நான் எப்படி வெளியேறுவது? இந்த பாடு உபத்திரத்திலிருந்து எனக்கு எப்பொழுது விடுதலை கிடைக்கும் என்று மனக்கலக்கத்தோடு இந்த புதிய மாதத்திற்குள்ள நுழைந்திருக்கீங்களா? பயப்படாதீங்க. வேத வசனம் சொல்கிறது, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவியை தேவன் புறக்கணிக்கவே மாட்டார்.
புறக்கணிக்கவே மாட்டார். உங்களுடைய உபத்திரத்தை அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். உங்களை அருவருக்க மாட்டார். நீங்கள் கூப்பிடும் போது கேட்டருள்வார். தைரியமாக கிருபாசனத்தின் அண்டையில இந்த காலை வேளையில் நீங்க வாங்க. உங்க அவிசுவாசத்துல எடுத்துட்டு ஒரு விசுவாச நம்பிக்கையோட நீங்க வாங்க. பரிசுத்த சிந்தையோடு, பரிசுத்த இதயத்தோடு தேவ சன்னிதானத்துக்கு வாங்க. முழங்கால் படியிட்டு ஜெபிங்க. எனக்கு அருமையானவர்களே, இவ்வளவு நாள் நான் காத்திருந்தேன்னு சொல்லி கடைசி நேரத்தில் மாம்சத்தின்படி எதையும் செஞ்சிடாது. தேவனுடைய சித்தமான நேரம், அதன் காலத்தில் நேர்த்தியா செய்யக்கூடிய தேவன் நமக்கு இருக்கிறார். இந்த நாள் உங்களுக்கு விடுதலை நாளா இருக்கலாம். மனம் சோர்ந்து போகாதபடி அவரை தேடி வாங்க. பாருங்களேன், சங்கீதம் 123 அதில் 1வது வசனமும் 2வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். 2வது வசனத்துல பாருங்களேன், இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. பக்தருடைய ஜெபத்தை பார்த்தீங்களா? இந்த உலகத்துல வேலை நம்ம செய்யும் போது அவங்க அதிகாரியுடைய கைகளை நமக்கு ஒரு தயவு கிடைக்குமா, நன்மைகள் அவர்கள் மூலம் கிடைக்குமா என்று, நம்முடைய வேலைக்கு தக்க பலன் கிடைக்குமா என்று நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த பக்தனுடைய வாழ்க்கையில அதே போல பரலோக தேவனை அவர் எப்படி நோக்கி பார்க்கிறார்னா, அவர் நமக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் அவரை விடாதபடிக்கு அவர் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். தேவனுடைய இரக்கம் முடிவே இல்லை. அவர் ஜெபத்தை கேட்கிறவர். மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வர காரணம் அவர் ஜெபத்தை கேட்கிறவர். என் நாமத்தில் எதை கட செய்வேன் சொன்னவர். எப்படி இரக்கம் காட்டாம இருப்பார், எப்படி தயவு காட்டாமல் இருப்பார். எனக்கு அருமையான வாழ்க்கையில தேவனுடைய இரக்கம் கிடைக்கும், தேவனுடைய தயவு கிடைக்கும். உங்களுக்காக ஜீவ பலியாக இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அவர் பிள்ளையாக நீங்க இருக்கீங்க. உங்களை கைவிட மாட்டார். வெட்கப்பட்டுருவேனோ, இந்த காரியத்தில் பதில் வராதோ, இந்த காரியம் வாழ்க்கை அவ்வளவுதானா, இந்த வியாதி படுக்கையிலிருந்து எழும்ப முடியாதா, இந்த சிறையிருப்பிலிருந்து நான் வெளியே வர முடியாதா என்று ஏக்கத்தோடு, கவலையோடு, பாரத்தோடு கர்த்தரையே நோக்கி பார்த்தோடு இரக்கத்துக்காக, உதவிக்காக இருப்பீர்களானா நீங்க பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். காரணம் ஏன் தெரியுமா? எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும், நிந்தனையினாலும் மிகவும் நிறைந்திருக்கிறோம் என்று அந்த பக்தன் ஜெபிக்கிறார். எங்களுக்கு இறங்கும். இன்னைக்கு சொல்லுங்க, எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும், நிந்தனையினால மிகவும் நிறைந்திருக்கிறோமே என்று சொல்லி உள்ளம் உடைந்து ஜெபிங்க. கண்ணீரோடு ஜெபிங்க. தேவனுடைய இரக்கம் கிடைக்கும். காரணம் என்ன தெரியுமா? கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று வேத வசனம் சொல்கிறது. அவருடைய வார்த்தையின்படி நடக்கும். இயேசுவின் நாமத்தினால அவருடைய வார்த்தை ஒரு நாள் பொய்யாகாது. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக, உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. ஆகையால நீங்க என்னென்ன விதத்துல நிந்தனைகளை அனுபவிச்சிருக்கீங்க, எந்தெந்த காரியத்தில் வெட்கப்பட்டுறனோ என்று கலங்கி தவிக்கிறீர்கள், எந்த காரியத்தில் எனக்கு இந்த வேலை போயிடுமோ, இந்த கடனை எப்படி அடைக்க போறேன், என் வாழ்க்கையில் நன்மையான காரியம் வருமோ, தடையெல்லாம் உடையுமா, உங்க பிள்ளை வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வருமா என்று பலவிதமான ஏக்கம். பிரிந்து போன என் குடும்பம் ஒன்றா சேருமா, என் வீடு கட்டப்படுமா, என் குடும்பத்தில் சமாதானம் வருமா, பிசாசின் கட்டிலிருந்து என் குடும்பம் விடுபடுமா, போராடி போராடி நான் பார்த்து கீழே விழுந்து கிடக்கிறேனே, எனக்கு கிருபை வேணும் என்று யாரெல்லாம் அங்கலாய்த்து மனம் உடைந்து ஜெபிக்கிறீர்களோ, உங்களுக்கு என்ன தெரியுமா நல்ல செய்தி? உங்களுக்கு ஒரு நற்செய்தி இருக்குது. என்ன தெரியுமா? அதுதான் 102:13. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும்
அதற்காக குறித்த நேரமும் வந்தது. உங்களுக்கு நன்மை வரப்போகுது. ஜெபிச்சு இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த மாதத்துல, இந்த மார்ச் மாதத்துல நீங்க என்னென்ன காரியத்துக்கெல்லாம் காத்திருந்தீங்களோ அந்த காத்திருந்த காலத்துக்கு சரியாக உங்களை மகிழ்ச்சியாக்கும்படியாக, உங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கு, உங்களை துன்பத்தை கண்ட வருஷங்கள் சரியாக கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்குவார். அதுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள ஜெபிங்க. உங்க அவிசுவாசத்தை எடுத்துட்டு நல்ல தேவனோடு இணைந்து பரிசுத்த சிந்தையோடு உங்களுடைய தேவனோடு இணைய அவர் மகா பரிசுத்த உங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு பரிசுத்தம் வேணும், ஒரு சாட்சி வேணும். மாம்சத்தின்படி ஓடாதீங்க. பரிசுத்த இருதயத்தோட கர்த்தர் பாதத்தில் காத்திருந்து அவருடைய இரக்கத்தை படியே இந்த மாதத்துல ஜெபித்த ஆசீர்வாதங்களையும் விடுதலையும் பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. பயப்படாதீங்க. கர்த்தருடைய தயவு உண்டு. அதற்காக தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. வேத வசனம் சொல்கிறது பாருங்க, யாத்திராகமும் 12வது அதிகாரம் 41வது வசனத்துல இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து போடப்பட்ட வசனம் என்ன தெரியுமா? 430 வருஷம் முடிஞ்சிருச்சு. அந்த முடிஞ்ச உடனே அந்த நேரத்தில் என்ன தெரியுமா நடக்குது? எகிப்துல இருந்து கர்த்தருடைய சேனை புறப்பட்டது. ஹல்லேலூயா. கரெக்டா அந்த டைம் முடிஞ்ச உடனே இமீடியட்டா அடிமைதான ஆவியில விடுதலை கேட்டு வெளியே வருகிறார்கள். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் கண்களுக்கு முன்பு இது எப்படி நடந்தது என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் உங்களை சாட்சியாக கொண்டு வருவார். அவருக்காக காத்திருக்கீங்களே, அவருக்காக இந்த நிந்தனைகளை அனுபவிக்கிறீங்களே, அவருக்காக தேவன் எனக்கு நன்மை செய்வார், இரக்கம் காட்டுவார் என்று விடாப்பிடியா ஒரு பாதத்துல உபவாசத்தோடு ஜெபத்தோடு காத்திருந்தீங்களே, அந்த காத்திருந்த காலங்களுக்கு சரியாக அவர் தயவு செய்யும் காலமும் வந்தது. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த மாதத்துல கண்ணீரோடு ஜெபிச்சு அவங்களுக்கு பதில் உண்டு. தேவனை துதிச்சு தேவனை மகிமைப்படுத்தி இயேசுவின் ரத்த கோட்டைக்குள்ள உங்களை ஒப்பு கொடுத்து நீங்க இந்த ஆசீர்வாதங்களை என்னென்ன ஆசீர்வாதத்துக்காக நீங்க தடைகளுக்காக உடையணும் ஜெபிச்சிருக்கீங்களோ அந்த காரியத்தினுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்க. ஏசப்பா இந்த புதிய மாதத்துல நல்ல சுகத்தை தாங்க, பலனை தாங்க. என்னென்ன விதத்துல எல்லாம் அவங்களுக்கு விரோதமா ஜனங்கள் எழும்பி பொய் சாட்சியாக எழும்பினாங்க எல்லாவற்றிலும் ஜனங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் ஜெயம் வரணும்னு காத்து இருந்தார்களோ பரிசுத்த ஆவியான ஜெயக்கொடி ஏற்றுங்கப்பா. இந்த மாதத்துல ஒரு விடுதலையை பார்க்கட்டும். உங்களுடைய மகிழ்ச்சியாக்குங்கப்பா. உங்களுடைய கவலையெல்லாம் மாற்றுங்க, கண்ணீரெல்லாம் தொடங்க. அவங்க இயக்கங்கள்லாம் அறிந்திருக்கீங்க. அவங்க வேலையில வந்த சிக்கல்ல இருந்து விடுதலை கொடுங்க. அற்புதம் நடக்கட்டும் ஏசப்பா. அரவணைச்சு கொள்ளுங்கப்பா. செட்டைக்குள்ள மூடிக்கொள்ளுங்கப்பா. கண்ணின் மணி போல காத்து கொள்ளுங்கப்பா. அக்கினி மதிலுமா சூழ்ந்து கொள்ளுங்கப்பா. அவங்களுக்கு விரோதமா வருகிற எதிரிகளுக்கு முன்பாக அவங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துங்கப்பா. அவங்க தலையை எண்ணெயால அபிஷேகம் பண்ணுங்கப்பா. நன்மையை காணட்டும் ஏசப்பா. நன்மையை காணட்டும் ஏசப்பா. அவங்க துக்க நாட்கள்ல முடிந்து போகட்டும். பெரிய விடுதலையோடு இந்த மாதத்தை உங்களுக்கு சாட்சியாக, அற்புதமான சாட்சியாக எழும்பட்டும். சாட்சி சொல்லட்டும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தரோடு இணைந்து இந்த மாதத்தை தொடங்க. இந்த காலை வேளையில கிருபையால நிரப்பிடுங்க, வசனத்தால நிரப்பிடுங்க. பரிசுத்த தேவனுடைய ரத்தத்தால கழுவி பரிசுத்த வாழ்க்கை வாழ கிருபை தாங்க. பரிசுத்த ஆவியால் பலன் கொள்ள எழும்ப பிரகாசிக்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதி. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, அப்பா இந்த மார்ச் மாதத்திலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற யாரா இருந்தாலும் அவங்கள ஆசீர்வதிங்க. தடைப்பட்ட காரியங்கள்லாம் இந்த மாதத்துல கைக்கூடி வரட்டும். அவங்களுக்கு இரக்கம் செய்யுங்கப்பா, தயவு செய்யுங்கப்பா. வேலையில் அற்புதத்தை பார்க்கட்டும். குடும்பத்துல பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாக இணையட்டும். தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். சுகபலன் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. உங்களை எல்லா தீங்குக்கும் விலைக்கு காத்துக்கொள்ளுங்க. அவங்க ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்க. உங்கள் போக்கையும் வரத்தையும் முதற்கொண்டு என்றைக்கும் காத்துக்கொள்ளுங்க. இந்த மாதம் முழுதும் மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் அவங்க வாழ்க்கையில தங்கி இருக்கட்டும். பரிசுத்தம் தங்கி இருக்கட்டும். கிருபையாக வழி நடத்துங்க, கிருபையாக வழி நடத்துங்க. கரத்திலே தருகிறேன். இரக்கம் அவங்க மேல இருக்கட்டும், தயவு அவங்க மேல இருக்கட்டும். காத்துக்கொள்ளுங்க. துதிகான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்து. இயேசுவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களோடு
தாழ்மையோடு இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you.